அப்பொழுதுதான் மறையுருவியை கொண்டு வச்சாள். கைகை 3 ஜோடி மறையுருவியே. உடனே லட்சுமணன் ஒன்னு எடுத்து கட்டினார், ராமன் ஒன்ன கட்டின்னு விட்டாள். சீதைக்கு அதை எப்படி கட்டிக்கிறதுன்னு தெரியல, அதை பிரிக்கவே தெரியல. ராமனை பார்த்து காட்டாள், ரிஷிபத்ரிகள்லாம் எப்படி மறைவுருவி கட்டிக்கிறாள் ராமா, எனக்கு தெரியலையே கையில வச்சுக்கிண்டு. உடனே சுவாமி நான் கட்டி விடுறேன் சீதே உன் புடவை மேலேன்னு சொல்லி சொன்னாள். இது எங்கேயோ ஒரு மூலையில இருந்து வசிஷ்டர் கேட்டு இருந்தார். அங்கிருந்து கர்ஜிச்சாரா, சீதே நான் உயிரோட இருக்கிற போது நீ மறைவுருவி கட்டிக்கப்படாது, கீழே வைன்னு சொல்லிவிட்டு கைகையை பார்த்து கர்ஜிச்சாளா. அதி பிரவருத்தே குலபாம்சனி வஞ்சயித்வா ஜராஜானம் சப்ரமாணேவ திஷ்டசே பரதஸ்ச சத்ருக்ரஹ சீரவாசாவனேசரஹ வனே வசந்தம் காகுஸ்தம் அனுவத்யதி பூர்வஜம். வசிஷ்டர் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கர்ஜிச்சாரா, அடி துஷ்டே கைகையை எல்லாம் மூடி போயிட்டியே, சூரிய குலத்தை கெடுக்க வந்த துஷ்டே, என் பிரபு என்னமோ காட்டுக்கு நீ அனுப்புவதை அஸ்வமேதாதி யாகம் பண்ணி யஜ்ஞத்துல அவபூத ஸ்நானம் பண்ணினவ மாதிரி சந்தோஷப்படுறையே, நியாயமான காரியமா நீ பண்ணிருக்க, நீ பண்ணினது அகாரியம். இதுல சீதைக்கு வர மறைவுருவி லட்சுமணனுக்கு வர மறைவுருவியா? நீ இது மாதிரி பண்ணி என் பிரபுவ தண்டகைக்கு விரட்டிவிட்டா உன் புள்ள பரதன் ராஜ்யம் ஆள போறான்னு நினைச்சியா? நான் ரிஷியா இருப்பது சத்தியமா இருந்தா உன் புள்ள பரதனும் சத்ருக்னனும் இந்த 14 வருஷமும் ராஜ்யத்துக்குள்ளேயே வராம ஜடதரிச்சு மறையுருவி கட்டி மாந்தோல் போத்தி வெளியில வசிக்க போறாள். நாளாம் காட்டிலேயே வசிக்க போறான். ஆனா என் பிரபுவை நீ தண்டக போ சொல்லிவிட்டா சுவாமிக்கு கஷ்டம் வந்துடும் நினைக்கிறியே. அவன் போன காடு அயோத்தியா போயிட போறது, அவன் இல்லாத அயோத்தி காடா போயிட போறது. நாளா நகி தத்பவிதாராஷ்ட்ரம் யத்ர ராமோ ந பூபதி தத்வனம் பவிதாராஷ்ட்ரம் யத்ர ராமோ நியத்யதி. என் பிரபு சென்ற தண்டகாரண்யம் வைகுண்டமா போயிட போறது, அவன் இல்லாத அயோத்தி பாழ்த்து காடா போயிட போறதுன்னு சொன்னாலாம்.